Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana Nimirandasya Jnana Jana Jalakaya Saksharanmilitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mukam Karoti Vachalam Dangam Langayate Girim Yatkapatamaham Bande Shri Gurum Dinadharanam Paramanandamaramam Shri Chaitanyamishwaram Namaho Vishnupadaya Krishna Pristaya Bhutale Bhaktivedanta Swami Nitinamine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyabadhi Bhashyadade Chadarine Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadara Shri Vasadi Gaura Bhaktavrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Mahamandram Ki Srila Prabhupada Ki Jai Gaura Premanande. Okay, Srinivas படிங்க. காலகர்ம குணாதீனோ தேகாயம் பாஞ்சபௌதிகா கதமன்யாம் சுகோபாயே சர்ப்பகிரஷ்டோ யதா பரம். அதாவது நீங்கள் கொஞ்சம் படிங்க. அதுக்கடுத்து இவங்க யாருக்கு சுதா மாதாஜி படிங்க நீங்கள். இப்போ சுதா மாதாஜி படிக்க முடியாதுல்ல, அடுத்து சரோஜா மாதாஜி படிக்கணும். சரோஜா வந்து படிக்க முடியாது, லக்ஷ்மி மாதாஜி படிக்கணும். ஒன்னாவது 13வது சாப்டரு 46வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா படிக்க மாட்டேன். ஹரே கிருஷ்ணா. பஞ்சபூதங்களால் ஸ்தூலமான இந்த ஜட உடல் காலம், கர்மா மற்றும் ஜட இயற்கை குணங்கள் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே ஏற்கனவே பாம்பின் வாய்க்குள் அகப்பட்டு கொண்டுள்ள இதனால் எப்படி பிறரை காப்பாற்ற இயலும்? பொருளுரை. அரசியல், பொருளாதார, சமூக மற்றும் பண்பாட்டு விளம்பரங்களின் மூலமாக சுதந்திரத்தை பெற முயலும். உலக ஸ்தாபனங்களால் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது, ஏனெனில் அவை உயர் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. பந்தப்பட்ட ஜீவன் ஜட இயற்கையின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறான். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் 3 ஜட இயற்கை குணங்கள் உள்ளன. சத்துவ குணத்தில் நிலைபெற்றிருந்தால்தான் ஒருவரால் பொருட்களை உள்ளபடி காண முடியும். ரஜோ மற்றும் தமோ குணங்கள் இருப்பவர்களால் பொருட்களை கூட உள்ளபடி காண முடியாது. எனவே இவர்களால் சரியான பாதையில் தங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ள முடியாது. தத்துவ குணத்தில் உள்ளவர்களால் மட்டுமே ஓரளவிற்கு முயற்சி செய்ய முடியும். ஓகே மாதாஜி, போறேன். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. லட்சுமி மாதாஜி உங்களுக்கு தெரியுதா? எங்கன்னு தெரியுதா மாதாஜி? வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் எடுத்தால் பேசுறது கேட்கும். ஓகே, எடுக்க முடியும். அக்ஷயா மாதாஜி உங்களுக்கு தெரியுதா? எங்க படிங்க மாதாஜி. படிங்க. சரி, படிங்க. அவங்க அடுத்தது படிக்கலாம். படிங்க. சத்துவகுணத்தில் ஒரு நாள் மட்டுமே ஓரளவிற்கு முயற்சி செய்ய முடியும். பெரும்பான்மையினர் ரஜோ மற்றும் தமோ குணங்களில் இருப்பதால் அவர்களது திட்டங்களும் ஏற்பாடுகளும் யாருக்கும் நன்மை பயப்பதாக இருக்காது. இயற்கை குணங்களுக்கு மேலே இருப்பது நித்திய காலம். இது ஜட உலகில் உள்ள அனைத்தின் வடிவங்களையும் உருமாற்றி விடுவதால் காலம் என்று அழைக்கப்படுகிறது. தற்காலிகமாக நன்மை பயக்கக்கூடிய ஒன்றை நம்மால் செய்ய முடிந்தாலும் காலம் அதை நாளடைவில் தோல்வியடைய செய்கிறது. கால தர்ப்பம் அல்லது நல்ல பாம்பின் கடி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதாகும். எனவே காலகட்டத்துடன் ஒப்பிடப்படும் இந்த நித்திய காலத்தை விலக்கிக் கொள்வதுதான் நாம் செய்ய தகுந்த ஒரே செயலாகும். நல்ல பாம்பின் கடியிலிருந்து ஒருவரையும் காப்பாற்ற முடியாது. நல்ல பாம்பை போன்ற காலம் அந்த இயற்கை குணங்களின் பிடியிலிருந்து வெளியேறுவதற்கு பகவத்கீதை 14:26 சிபார்த்து செய்யும் பக்தி யோகமே சிறந்த பரிகாரமாகும். பக்தி யோகத்தை உலகம் முழுவதில் பரப்புவதில் அனைவரும் ஈடுபடுத்துவதுதான் மிகச்சிறந்த நன்மை தரும் செயலாகும். ஏனெனில் அது ஒன்றுதான் மக்களை கால, கர்ம, குணம் எனப்படும் மாயை அல்லது ஜட இயற்கை கட்டுப்பாட்டிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடியதாகும். பகவத்கீதை 14:26 இதை உறுதி செய்கிறது.
செய்கிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, ஸோ யட்சி மாதாஜி உங்களுக்கு பக்கம் எந்த பக்கம் தெரிஞ்சிச்சா இல்லையா? சரி, ஓகே, வீட்டில் போட்டுக்கோங்க, நான் கூப்பிடுறேன். ஸோ கால கர்ம குணாதினோ தேகோ அயம் பாஞ்ச பௌத்திகா, 5 விதமான பொருட்கள் இப்படியிலையும் இருக்கு இந்த ஜட உடல். கால கர்ம குணாதினோ, இந்த 5 விதமான பொருட்களான கிராஸ் பாடி வந்து கால கர்ம குணா இதோட பிடியில் இருக்கு. ஓகே, கால கர்ம குணா, கால டைம், ஆக்ஷன், குணா மெட்டீரியல் மோட்ஸ் ஆஃப் நேச்சர். பிரபா என்ன சொல்றாரு? 14.26 யார் ஒருத்தர் பக்தி யோகம் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்க வந்து இதில் விடுபட்டுருவாங்க, கால சர்ப்பம் அதில் விடுபட்டுருவாங்கன்றார். ஓகே, clutches of cobra like kala are its integrity, the modes of nature is bhakti yoga. மாம்ச விவிச்சாயன பக்தி யோகேனா சேவரே சகுணான் சமதி கேட்டால் பிரம்மபோயாய கல்பதி. அதான் நினைக்கிறேன் ஸ்லோகம் 14.26. ஸோ அதனால யார் ஒருத்தர் பக்தி சேவை பண்ணுறாங்களோ அவன் 3 குடல் பிடிலேருந்து போயிடலாம், வெளியே போயிடலாம். ஓகே, கால கர்ம குணாதீனம் அப்படின்னு சொல்கிறார்ல, இந்த 3மே சர்ப்பம் மாதிரி நிற்கிது, யாருமே காப்பாற்ற முடியாதுன்றார். யார் சொல்கிறா? புத்திரன் சொல்கிறார் திருதாசன்ட்ட. ஓகே, நீ வந்து இப்போ நீ எல்லாம் எவ்வளோ நான் உனக்கு அட்வைஸ் பண்ணப்போ உனக்கு காம்ப்ரமைஸ் கேட்டேன், நான் உன்ட்ட சொல்ல முடிஞ்சது. இதுக்கு நீ காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது, காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்போலாம் நான் அழிச்சிடும், இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். ஓகே, அதான் அப்படி சொல்கிறாரு. ஆனால் பக்தி யோகம் பண்ணோன்னா நம்ம கால குர்மா குணா கர்மா குணா இதுலேருந்து நம்ம விடுதலை பெற்றலாம். இதுதான் உண்மை. இப்போ 47வது ஸ்லோகம். ஹரி ஸ்லோகம் படி. சரி சரி, டயர்டாக இருக்காங்க. சரி, நீங்கள் படிங்க. அகஸ்தானி சகஸ்தானா அபதானி சதுஸ்பதா பல்கோணி தத்ர மகதாம் ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். நீங்கள் படிங்க பிரபு, 3 பேர் படிக்கலாம், நீங்கள் படிங்க. Those who are devoid of hands are prey for those who have hands. Those devoid of legs are prey for the four-legged. The weak are the subsistence of the strong. The general rule holds that one living being is food for another. The systematic law of subsistence and struggle for existence is there by the supreme will, and there is no escape for anyone by any amount of planning. The living beings who have come to the material world against the will of the Supreme Being are under the control of Supreme Power called Maya Shakti, the deputed agent of the Lord, and this Devi Maya is meant to fix the conditioned souls by threefold miseries, one of which is explained here in this verse. The weak are the subsistence of the strong. No one is strong enough to protect himself from the onslaught of a stronger. And by the will of the Lord, there are systematic categories of the weak, the stronger and the strongest. There is nothing to be lamented if a tiger eats a weaker animal, including a man, because that is the law of the Supreme Lord. படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆனால் மனிதன் மற்றொரு ஜீவனை உணவாக கொள்ள வேண்டும் என்று சட்டம் குறிப்பிட்ட போதிலும் பகுத்தறிவு சட்டம் என்பதும் ஒன்று உண்டு. ஏனெனில் மனிதன் சாஸ்திர விதிகளை பின்பற்ற வேண்டியவன் ஆவான். மிருகங்களால் இதை செய்ய முடியாது. மனிதன் தன் உணர்வை பெற வேண்டியவன் ஆவான். இந்நோக்கத்திற்காக பகவானுக்கு முதலில் அர்ப்பணிக்காத எதையும் அவன் உண்ணக்கூடாது. காய்கறிகள், பழங்கள், இலைகள் மற்றும் தானியம் ஆகியவற்றால் ஆன எல்லா வகையான உணவுகளையும் பகவான் பக்தர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்கிறார். பிறகு இவ்வுணவுகளை பிரசாதமாக பக்தன் உண்ணலாம். இதனால் வாழ்க்கை போராட்டத்தில் உள்ள எல்லா துன்பங்களும் படிப்படியாக குறைந்துவிடும். இதை பகவத்கீதை 9.26 உறுதி செய்கிறது. மிருகங்களை உண்பவர்கள் கூட அவர்களது உணவை படைக்கலாம், ஆனால் பகவானுக்கு நேரடியாக அல்ல. மாறாக அவரது ஒரு குறிப்பிட்ட பிரதிநிதிக்கு இதையும் குறிப்பிட்ட சமய சடங்குகளின் படித்தான் செய்ய வேண்டும். இத்தகைய சாஸ்திர விதிகள் மாமிசம் உண்பவனை உற்சாகப்படுத்துவதற்காக உள்ளவை அல்ல, மாறாக கட்டுப்பாட்டு விதிகளினால் அவற்றை கட்டுப்படுத்துவதே ஆகும். பலவீனமான ஜீவராசி பலமுள்ள மற்ற ஜீவராசிகளுக்கு இறை. ஜீவனத்துக்காக எந்த சூழ்நிலையிலும்
வருவாரோ என்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று யுதிஷ்ட மகாராஜனுக்கு நாரதர் அறிவுரை கூறினார். ஏனெனில் காட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறிகளை பகவானின் பிரசாதமாக உண்டு அவர்களால் உயிர் வாழ முடியும். அதே சமயத்தில் முக்திக்கான வழியையும் உணர முடியும். பலவீனமான ஜீவனை பலமுள்ள ஜீவன் தான் சுயநலத்திற்காக உபயோகித்துக் கொள்வது அவ்வாழ்வின் இயற்கையான சட்டமாகும். வெவ்வேறு உயிரினங்களுக்கு இடையிலும் பலவீனமான உயிரை குசிக்கும் முயற்சி எப்பொழுதுமே இருந்து வருகிறது. இச்சுபாவத்தை செயற்கையான முறையால் தடுக்க முடியாது. ஆன்மீக கட்டுப்பாடுகளை பயிர்வதன் மூலமாக மனிதனின் ஆன்ம உணர்வை விழிப்படைய செய்வதால் மட்டுமே அதை தடுக்க முடியும். ஒரு புறம் பலவீனமான மிருகங்களை கொள்வதையும் மறுபுறம் சமாதான சுகவாழ்வு வாழ்வதையும் ஆன்மீக கட்டுப்பாட்டு விதிகள் அனுமதிக்கவில்லை. மிருகங்கள் அமைதியாக நம்முடன் வாழ்வதை மனிதன் விரும்பவில்லை என்றால் மனித சமூகத்திற்கிடையில் அமைதியான வாழ்வை அவன் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எனவே குருட்டு தலைவர்கள் முதலில் பரம புருஷரை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இறைவனுடைய ராஜ்யத்தை உருவாக்க முயற்சிக்கலாம். உலக மக்களின் மனங்களில் இறை உணர்வை எழுப்ப வேண்டும். இல்லையெனில் இறைவனின் ராஜ்யத்தை அல்லது ராமராஜ்யத்தை உருவாக்குவது சாத்தியமல்ல. ஹரே கிருஷ்ணா. சொல்கிறாரு மைக்கில், பசு வந்து நாங்கள் வந்து எல்லா பசுவையும் கொள்ளணும்னு சொல்ல, பால் எந்த பசு தராதோ அதுதான் கொள்ளணும்னு சொல்கிறோம். பால் தர்ற பசுவை கொண்டால் அது எங்களுக்கு தெரியும், அது வந்து எக்கானமியாக ரொம்ப பேடு. இது சரியான கூட்டுறா என்ன? இதுதான் கல்ச்சர். பசுவே கொல்லணும். இவ அம்மா வந்து பால் கொடுத்து அம்மாவை கொல்ல முடியுமா? பசுவை ஒரு அம்மா, 7 அம்மாக்களில் பசு ஒரு அம்மா. ஓகே, அப்படிங்கிறப்ப அது எப்படி நீ வதம் பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தது நீதிபதி தீர்ப்பு அளிச்சிருக்காரு. அதை எதிர்த்து இவர் போடுறாங்க. இது வாதங்கள்லாம் அதை போட்டுருக்காங்க. வி வில் நெவர் அலோ மே கவ் விச் இஸ் கிவிங் மில்க். பால் கொடுக்குற பசுவை கொல்ல விட மாட்டோம். ஆனால் பால் கொடுக்காத கவு வேஸ்ட் தானே, அது எக்கனாமி என்ன பிரயோஜனம்? அதனால் கொண்டுட்டோன்னா நிறைய பேர் உதவுது, கறியை சமைச்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க. இந்தமாரி அதுதான் ரொம்ப கீழ்த்தனமாக எண்ணங்கள் போயிடுச்சு. ஓகே, அந்த பசுவோடைய இதில் வந்து 33 கோடி தேவர்கள் வாழ்றாங்க. அவ்வளோ வந்து சேக்ரெட். பசுவோட சாணமும் என்ன பண்ணுறாங்க? யூஸ். இந்த மாதிரி சாணம் தொட்டாங்கன்னா குளிக்கணும். பசுவோட சாணம் யூஸ். பசுவோட ஒன்றுக்கு கோமியம், அதுவும் யூஸ். பசுவோட பால், தயிர், நெய் எல்லாமே. அரக்கர்களுக்கு என்ன பிடிக்காதுன்னா, அவங்க என்ன கிருஷ்ணா புக்கிலே படிப்பீங்க. கிருஷ்ணா புக்கில் என்ன போட்டிருக்காங்க? அரக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்சன் மலை தலைவர் இருக்கவங்களாம் இந்த பசுவையும் பிராமணரையும் அழிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக தேவர்கள் விஷ்ணுவெல்லாம் அழிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலாச்சாரமே போயிடுன்றாங்க. ஓகே, இப்பயும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்படிதான். அரக்கர்களுடைய நோக்கம் என்னன்னா பசுவையும் பிராமணரையும் அழிக்கிறவங்களும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கேஸ்ட் பிராமணா கொண்டுட்டாங்க. அது உண்மையான பிராமணன் கிடையாது இல்லையா? உண்மையான பிராமணன் அவங்க அழிக்கணும்னு இருப்பாங்க. யார்? கம்சன். அந்த மாதிரி இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா கேஸ்ட் பிராமணா, அதே மாதிரி பசு அழிக்கிறது, இந்த மாதிரி கொண்டுட்டாங்க. அப்போ நம்ம கூட இருக்கிற அனிமல்ஸை வந்து நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கலைன்னா நம்ம எப்படி ஹியூமனுக்குலாம் அமைதியாக இருக்க முடியும்? அதனால தான் நிறைய விதமான சண்டைகள், நிறைய விதமான யுத்தங்கள்லாம் வருது. எவ்வளோ யுத்தம் வருது, எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க யோசிச்சு பாருங்க. 18,000 பேர் இறந்து போகிறாங்க. அவன் குண்டை எங்கேருந்து போகிறான், எங்கேயோ அழுது ஃபுல்லாக அழிகிறான். ஏன் அப்படி அழிகிறாங்க? ஹோல்சேலாக அழிக்கிறாங்கல்ல. யுக்ரைன், ரஷ்யா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், யுக்ரைன் எவ்வளோ பேர் அழிகிறாங்க. ஏன் இப்படி மொத்த சேலில் அழிகிறாங்கன்னா அவங்களுடைய பசுக்கள், இந்த மாதிரி பிராணிகளுடைய சாவங்கள் தேவையில்லாமல் நிறையா இப்போ உயிரில்லா பிராணிகளை கொண்டதுனால எப்படி யூ வில் பி பீஸ்ஃபுல்? உங்கள் கையில் அர்த்தம் இருக்குது. எப்படி யூ வில் பி பீஸ்ஃபுல்? அதனால் அமைதியை எதிர்பார்க்க முடியாது. எப்போ அமைதி வரும்னா எப்போ வந்து இது கிங்டம் ஆஃப் காட் வருதோ அப்போ தான். ஒரு அப்பா இருக்கிறாரு, 5 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குழந்தை வந்து சரியாக பேச தெரில, சரியாக இல்லை அப்படின்னா 4 பேர் என்ன சொல்கிறாங்க, சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடுத்துரு, அவனை கொண்டு போட்டுடலாம் அப்படின்னா அப்பா ஒத்துப்பாரா? நான் பார்த்துக்கிறேன் அவனை கடைசி வரையும்.
உனக்கு வேணுங்கிற பங்கு கொடுத்துறேன், 5 பங்கா பிரிச்சிடலாம், அவனுக்கு தனி பங்கு வச்சு நான் பார்த்துக்கிறேன், நீலாம் போ அப்படிதான் சொல்லுவாரு. இல்லை கொண்டு போடலான்னு சொல்லுவார். அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு கீழே எல்லாருமே குழந்தைங்க. அப்படிங்கிற இந்த அப்பாவி ஜீவிகளை வந்து இவங்க கொண்டுட்டாங்கன்னா எப்படி அமைதி வரும்? அதை யோசிக்க முடியல அவங்களால. ஒன்லி எக்கனாமிக் தான் டெவலப் பண்ணிட்டான். எக்கனாமிக் பேப்பர் நோ வேல்யூ. ஏதாவது வேல்யூ இருக்கா பேப்பருக்கு? நாளைக்கு 10,000 நோட்டு அடித்தாலும் ஒரு 100 ரூபாலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். கரெக்டாக இல்லையா? ஒன்லி வேல்யூ இந்த பேப்பர் ஒன்லி. உண்மையான கரன்சியே கிடையாது. எப்போனாலும் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலுமே அது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம மாங்க வருஷம் வளைச்சி டீச்சர் இந்த மாதிரி லெக்சரர் இந்த மாதிரி இல்லை இன்ஜினியர் என்ன வேணாலும் இருக்கலாமே சம்பாதிச்சாலுமே கடைசியில் அவங்க பேப்பர் தான் எல்லாமே. இவ்வளோ வேல்யூ இவ்வளோ வேல்யூ இவ்வளோ வேல்யூ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இன்ஃப்ளேஷன் பண்ணி எல்லாம் தான் முடிஞ்சு போயிடுச்சு. நம்ம சம்பாதிச்சாலும் ஏழையாயிரும். நம்ம அவ்வளோ சம்பாதிச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உண்மையான கரன்சி கோல்டு காயின். ஏதோ கோல்டு காயினே கிடையாது, எல்லாம் பேப்பர் கரன்சி தானே. அதுக்கு டிஜிட்டல் கொண்டு வர போகிறோம். எல்லாமே போய் தான் வரும். ஓகே, அதனால நம்ம சம்பாதிச்சாலும் வேஸ்ட்டு தான். நம்ம அது நிம்மதியாக கிருஷ்ண கான்சியஸில் எஃபர்ட் போட்டிருந்தாலுமே நம்ம பயங்கரமாக நாலேஜ் விஸ்தாரம் பண்ணி நம்ம கிருஷ்ண கிட்ட போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த டிஜிட்டல் கரன்சியாவா பிளாஸ்டிக்கா? அது எல்லாம் வேஸ்ட் தான். கோல்டு தான் வேல்யூ. அது கோல்டு கரன்சி எப்படி என்ன வேல்யூனா கோல்டு உண்மையான வேல்யூ இருக்குது. கரெக்டாக கோல்டு எப்போனாலும் வேல்யூ. ஆனால் அந்த பேப்பருக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? அரசு சொல்லியிருக்கு இந்த பேப்பர் அந்த பேப்பர் வேறு ஏதாவது பேப்பர் அதுக்கு நியூஸ் பேப்பர் அதுக்கு வேல்யூ இல்லைன்னா வேல்யூ கிடையாது. ரூபா பேப்பர் எடுத்தால் வேல்யூ. ஏன்னா கவர்மெண்ட் சொல்லி இது வேல்யூ இருந்துச்சு, அதான் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? நாளைக்கு கவர்மெண்ட் வந்து இது அதிகமாகிடுச்சு, இது வேல்யூ இல்லைன்னா வேல்யூ இல்லை, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? மாற்றினாங்க. ஆனால் கோல்டு அப்படி சொல்ல முடியாதுல்ல. கோல்டு எப்பயும் வேல்யூ. கரெக்டாக அதான் உண்மையான மணி. அதான் முன்னால் என்ன பண்ணாங்க, கோல்டில் வந்து பண்ணாங்க. இப்போ எல்லாம் போய் தான். ஓகே, அதனால சம்பாதிச்சாலுமே அது வேஸ்ட் தான். பித்தளை கூட இருந்தது. லேண்டில் போட்டால் லேண்டு கொஞ்சம் வேல்யூ. மற்றபடி இந்த பேப்பர் கரன்சி வந்து வேஸ்ட். கோல்டும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இது புரிஞ்சு இல்லையா? அகஸ்தானி இது ஒரு இம்பார்ட்டன் சொல்லுவாங்க, ப்ராப்பர் அடிக்கடி சொல்லுவார். அகஸ்தானி சகஸ்தானம் அப்பதானி சதுஸ்பஜம் பல்கோடி தத்திரமாக தான் ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ஒரு உயிரை வந்து இன்னொரு உயிரத்துக்கு உணவாக மாறுது. அதனால நம்ம மனிதனுக்கு எதுனா அதில் ப்ராப்பர் ஒரு பாயிண்ட் பட்ட பாருங்க. யார் ஒருத்தர் பிரசாதம் சாப்பிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு பௌதிகமாக உள்ள கலங்கங்கள்லாம் போயிட்டே இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். ஓகே, பிரசாதத்துக்கு அவ்வளோ வலிமை. நம்ம பர்த்தன புஷ்பம் ஃபலம் தோய் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகரணம் அஷ்டாமி பிரேதாத்மனா. யார் ஒருத்தர் பிரசாதம் படி சாப்பிட்றாங்களோ எந்த விதமான பாவம் இல்லைன்னு சொல்லி பகவத்கீதையில் சொல்கிறாங்க 3.43. யஜ்ஞ சிஷ்டோ முச்சந்தே சர்வீல் விஜய் கொஞ்சதே தேத அகம்பாவாத் ஏ பசந்தி ஆத்ம காரணா. பக்தியோடு எனக்கு படிங்க. இலை பழம் இதெல்லாம் படிங்க, எனக்கு வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லாம். அதுக்கப்புறம் அதை யார் உண்றாங்களோ அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பாவமே கிடையாது. ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடுமா, நமக்கு வந்து எல்லாமே போயிடும், கலங்கங்கள்லாம் போயிடும். ஆனால் அந்த அனிமேலை வந்து யாராவது சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சா ஒரு காளிக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், படைக்கலாம். கிருஷ்ணனுக்கு நேரம் படைக்க முடியாது. ஓகே, அது சுத்து வலி. 48 படிக்கலாம். ததிதம் பகவான் ராஜன் ஏகாத்மாத்மனாம் சுத்ருத் அந்தரோ நாந்தரோ பாதி பஷ்யதம் மாயாருதா. ஓகே, லக்ஷ்மி மாதாஜி படிங்க. 48 டிரான்ஸ்லேஷன் பர்ஃபெக்டா எடுத்துட்டீங்களா லக்ஷ்மி மாதாஜி? நீங்க தான் படிங்க. இந்த சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்காது, சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன். நான் அடுத்த படிக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ நெக்ஸ்ட் சரி, பரவாயில்ல. ஆர்வம் பிரபு வச்சிருக்கீங்களா நீங்க? அரசு இரண்டற்ற ஒருவரும் வெவ்வேறு சக்திகளின் வாயிலாக உள்ளம் புறமும் விளங்குபவரான பரமபுருஷரை மட்டுமே நோக்க வேண்டும். பொருளுரை: பரமபுருஷ பகவான் இரண்டற்ற ஒருவர் ஆவார். ஆனால் வெவ்வேறு சக்திகளின் வாயிலாக அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இயற்கையாகவே அவர் ஆனந்தமயமானவர்
என்பதே இதற்கு காரணம். ஜீவராசிகளும் கூட தன்மையில் பகவானுக்கு ஒப்பான அவரது நடுத்தர தரப்பிலேயாவர். பகவானுடைய அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகள் உள்ளும் புறமும் எண்ணற்ற ஜீவராசிகள் உள்ளனர். ஆன்மீக உலகம் பகவானின் அந்தரங்க சக்தியால் ஆனது என்பதால் அச்சக்திக்குள் உள்ள ஜீவராசிகள் பகவானோடு தன்மையில் ஒன்றுபட்டவர்களாகவும் பகிரங்க சக்தியின் களங்கம் இல்லாதவர்களாகவும் இருக்கின்றனர். ஜீவராசி தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்றாலும் ஜட உலக களங்கத்தினால் அவன் இன்பம் துன்பங்களை அனுபவிக்கிறான். இத்தகைய அனுபவங்கள் நிலையற்றவையாகும். இவை ஆத்மாவை பாதிப்பதில்லை. இத்தகைய நிலையற்ற இன்ப துன்பங்களின் உணர்வு பகவானின் குணங்கள் தன்னிடம் உள்ளன என்பதை மறப்பதால் மட்டுமே ஏற்படுவதாகும். ஓகே பிரபு, ஓகே, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. கலவதி மாதாஜி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தெரியுதா உங்களுக்கு என்ன தெரியுது பிரபு. ஜீவராசி தன்மையில் பகவானோடு ஒன்றுபட்டவன் என்றாலும் ஜட உலக களங்கத்தினால் அவன் இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றான். இத்தகைய அனுபவங்கள் நிலையற்றதாகும். இவை ஆத்மாவை பாதிப்பதில்லை. இத்தகைய நிலையற்ற இன்ப துன்பங்களின் உணர்வு பகவானின் குணங்கள் தன்னிடமும் உள்ளன என்பதை மறப்பதால் மட்டுமே ஏற்படுவதாகும். ஜீவராசியான பரமாத்மாவாக உள்ளே இருந்து கொண்டு ஜீவராசியின் இழிவடைந்த நிலையை அவர் திருத்துகிறார். மேலும் ஆன்மீக குரு மற்றும் வேத நூல்கள் ஆகிய தோற்றங்களில் வெளியே இருந்து கொண்டு அவனை திருத்துகிறார். ஒருவன் பகவானை நோக்க வேண்டும். இந்த துன்பங்களை கண்டு கலங்கிவிடக்கூடாது. மாறாக வீண ஆத்மாக்களை திருத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் பகவானின் புறச்செயல்களில் அவருக்கு உதவியாக இருக்க முயல வேண்டும். சொந்த நன்மைக்காகவோ சில பௌதிக லாபத்திற்காகவோ அல்லது வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பதற்காகவோ ஒரு ஆன்மீக குருவாக ஆகக்கூடாது. பரம புருஷர்களுடன் ஒத்துழைப்பதற்காக அவரை நோக்கும் சக்தியுள்ள ஆன்மீக குருமார்கள் உண்மையில் பகவானுடன் தன்மையில் ஒன்றுபட்டவர்களாக உள்ளனர். ஆனால் அவரை மறந்திருப்பவர்கள் இதற்கு நேர்மாறாக உள்ளனர். எனவே பெயரளவிலான இன்ப துன்பங்களினால் கலக்க முடியாமல் எந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் அவதரிக்கிறாரோ அதற்கு உதவுவதற்காக பகவானை நோக்கி மட்டுமே திரும்ப வேண்டும் என்று நாரதர் உதிஷ்ட மகாராஜனுக்கு அறிவுரை கூறினார். அதுதான் அவரது முக்கியமான கடமையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானை நோக்கி திருப்பன்றார் கவனத்தை. ஓகே, திருதாசனுக்கு இந்த மாதிரி அறிவுரை கொடுத்துறாரு. ஓகே, திருதாசனால வேறு மாதிரி வாழ்ந்துட்டாரு. இனி போகுது, வாழ்க்கை போகுது, திருந்துங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, 49 படிக்கலாம். 49 ஹரிபிரியா மாதாஜி படிங்க. ஸ்வயமத்ய மகாராஜா பகவான் பூத பாவனா காலரூபாவத்தின்னோஸ்யாம் அபாவாய சுரத்விஷாம். ஹரிபிரியா மாதாஜி படிங்க. Translation: The Supreme Personality of Godhead Lord Shri Krishna is the grease of all devouring type, Kala Rupa, has now descended on earth to eliminate the envious from the world. By the one basis of There are two classes of human beings, namely the envious and the obedient. Since the Supreme Lord is one and the Father of all living beings, the envious living beings are also his sons, but they are known as Asuras. But the living beings who are obedient to the Supreme Father are called Devatas or demigods, because they are not contaminated by the material conception of life. Not only are the Asuras envious of the Lord in even denying the existence of the Lord, but they are also envious for all other living beings. Okay, Mataji, படிங்க. The predominance of Asuras in the world is occasionally rectified by the Lord when He eliminates them from the world and establishes a rule of Devatas like the Pandavas. His designation as Kala in this case is significant. He is not at all dangerous, but he is transcendental form of eternity, knowledge and bliss. For the devotees, his factual form is disclosed, and for the non-devotees, he appears like Kala Rupa, which is casual form. This casual form of the Lord is not at all pleasing to the Asuras, and therefore they think of the Lord as formless in order to feel secure that they will not be vanquished by the Lord. So
பகவான் எதிர்கொண்ட பரித்திரணாய சாதனா விநாசாய துஷ்கிருதம். பக்தர்களை காக்கிறதுக்கும் அசுரர்களை அழிப்பதற்கும் தோன்றார். விஷ்ணு பக்தி பரோபோக்தா ஆசுரஸ்தர் விபரியா. விஷ்ணு பக்தர்கள் வந்து தேவர்கள். விஷ்ணு ஸ்மிருதோ மறந்து போச்சு. அர்த்தம் என்னன்னா விஷ்ணு பக்தர்களும் தேவர்கள், விஷ்ணு பக்தர் அல்லாதவர்கள் அசுரர்கள், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதனால் அசுரர்கள் அழிக்கிறதுக்கு தான் கிருஷ்ணா வந்திருக்கிறார். அசுரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பகவான் வந்து அழிச்சிருவாருன்ட்டு அவர் உருவமே இல்லைன்றான். பகவத்கீதையில் சில சமயம் அவருடைய கைகள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. 13ஆம் அத்தியாயத்தில் வரும் சர்வம் அந்த ஸ்லோகன் வரும். அவருடைய கைகள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, கால்கள் எல்லாரும் நீள்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து பகவானுடைய இம்பர்சனல் ஃபீச்சர், அருவாரத்தை குறிக்கணுவாங்க. வியாபிச்சிருக்குன்னா அருவாதம் தானே. ஒரு இடத்துல அதுக்கு முன்னாடி உருவம் தான், வியாபிச்சிருக்குன்னா அருவவாதம் அப்படின்வாங்க. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னா ஆக்சுவலாக அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது என்ன குறிக்குன்னா பகவானுக்கு வந்து நம்மளை மாதிரி கை கிடையாது, நம்மளை மாதிரி கால் கிடையாது, அவருடைய கால் கை வேற மாதிரி, அப்படி புரிஞ்சுக்கணும். ஆன்மீகமாக புரிஞ்சுக்கணும். ஓகே. நம்ம வந்து அருவமும் இருக்கு, உருவமும் இருக்கு, வெரைட்டி தான் பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்ட். ஓகே. ஒன்லி அருவம்னு சொல்கிறது யாருன்னா அசுரர்கள். ஏன்னா அழிக்காமல் இருப்பான், அப்போ தான் பகவான் அழிக்க முடியாது. அருவம்னா எப்படி அழிக்க முடியும்? உருவம் தான் அழிக்க முடியும், அதுக்காக. ஓகே. 50வது ஸ்லோகம் படிக்கலாம். லட்சுமி மாதா 50வது ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நிஸ்பாதிதம் தேவ கிருத்யம் அவசேஷம் பிரதிக்ஷதே தாவத்யூயம் அவேக்ஷதம் பவேத்யாவதிஹேஸ்வர. மொழிபெயர்ப்பு. தேவர்களுக்கு உதவ வேண்டிய தம் கடமைகளை பகவான் ஏற்கனவே செய்து முடித்துவிட்டார். மிச்சத்திற்காக அவர் காத்திருக்கிறார். பகவான் இந்த பூமியில் உள்ளவரை காண்டவர்களான நீங்களும் காத்திருங்கள். தொல்லுரை. பகவானிடம் அவரது பக்தரிடமும் பொறாமை கொண்டுள்ள அசுரர்களால் ஜட உலகில் நிர்வாகிகளான தேவர்களும் தொல்லை உண்டாகும் போது அவர்களுக்கு உதவுவதற்காக ஆன்மீக வழியிலேயே மிக உயர்ந்த கிரகமான கிருஷ்ணலோகத்திலிருந்து பகவான் அவதரித்திருக்கிறார். மேலே குறிப்பிட்டது போல பந்தப்பட்ட ஜீவராசிகள் ஜட உலகில் காணியில் எல்லாம் அடக்கியாட விரும்பி அவற்றுடன் தொடர்பு கொள்கின்றனர். பொய்யான ஒரு கடவுளாக இருக்க ஒவ்வொருவரும் முயல்கின்றனர். இத்தகைய பொய் கடவுளுக்கிடையே பெரும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய போட்டியாளர்கள் அசுரர்கள் எனப்படுகிறார்கள். உலகில் அசுரல் கூட்டம் பெரும் போது பகவத் பக்தர்கள் அதுவே நரகமாகி விடுகிறது. அசுரர்கள் பெருக்கத்தினால் உயர் கிரகங்களில் உள்ள தேவர்களும் பகவானின் தூய பக்தர்களும் மற்றும் இயல்பாகவே பகவானிடம் பக்தி கொண்டுள்ள பாமர மக்களும் விடுதலைக்காக பகவானிடம் வேண்டுகின்றனர். படிக்கிறீங்களா? தெரியுதாங்கன்னு நானும் வந்துட்டீங்களா? சரி படிங்க. நீங்க அவங்க படிச்சிருக்கோம். அடுத்து நீங்க படிங்க. என்ன பரஜி? பேஜ் நம்பர் ஆனா உங்களுக்கு எடுக்கலையா? சரி 820 தான். 820. சரி நீங்க நீங்க அடுத்து படிச்சிட்டுமா? நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, வீட்டுல படிக்கோங்க. படிங்க ஸ்வேதா மாதிரி படிங்க. Kamsa, Jarasandha, Shishupala. And during the reign of Maharaja Yudhishthira, almost all these asuras were killed by the Lord. Now he was awaiting the annihilation of his own dynasty called the Yaduvamsha, who appeared by his will in this world. He wanted to take them away before his own departure to his eternal abode. Narada, like Vidura, did not disclose the imminent annihilation of the Yadu dynasty, but indirectly
ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் கடவுளும் கிளம்புறார், முடிச்சிட்டார், அவருடைய வந்த நோக்கம் முடிஞ்சது. ஓகே. ஸோ பகவானுக்கு போய் நீங்களும் இங்கே இருங்க அப்படின்ட்டார். பகவான் கிளம்பும், அவனும் கிளம்பிடுவான், பாண்டவனும் கிளம்பிடுவான். ஓகே. ஸோ பகவான் வந்து இந்த மாதிரி லீலைகள் எது பண்ணுறாருன்னா, இங்கே உள்ள கட்டுண்ட ஆத்மாக்கள் வந்து அந்த லீலைகளில் கவரப்பட்டு அந்த லோகம் போயிடும். ஓகே. சொன்னேன் இல்லையா, மதாச கதாம்ஷா சுண்வந்தி கரையந்திஷா தபந்தி விவிதாஸ்தாப்பா நைத்தான் மத்கர சேத்தசாம். எல்லா விதமான துன்பங்களும் போயிடும். எப்போனா அவனுடைய அந்த லீலைகளை பற்றி கேட்கறதுனாலையும் அதை பற்றி நினச்சி பார்க்கறதுனாலையும். ஓகே. சுண்வந்தி கதையந்திஷா. ஸோ அதனால் நம்ம வந்து எப்பயுமே இந்த மகாபாரதம் படித்தாலும் சரி, ஸ்ரீமத் பாரதம், பகவத்கீதை, இது எல்லாம் அவர் பண்ண இல்லையே. ஓகே. இது படிக்க என்ன ஆகுனா நம்மளுடைய துன்பங்கள்லாம் போயிடும். ஓகே. நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். அதான் பாடல் வெயிட் பண்ணுறான். நீ அது கிருஷ்ணா இருக்க வரையும் இருந்தால் அப்புறம் கிளம்புங்கன்றான். ஓகே. 51 இப்போ இந்த மீனாட்சி வதனை படிக்கணும். ஓகே. இப்போ இல்லை, சுதாமராஜ் படிச்சு, சுதாமராஜ் படிச்சு நம்பர் சொல்லுங்க. 1.13.51 51 கேட்டுறீங்களா? ஓகே. गान्धार्य च स्वभार्यया दक्षिणेन हिमावता ऋषिनामाश्रमं गतः. ராஜனே, திருதராஷ்டர் அவரது தம்பி விதுரருடனும் மனைவி காந்தாரியுடனும் இமயமலையின் தென்பகுதியில் உள்ள பெரும் ரிஷிகளின் ஆசிரமங்களை அடைந்து விட்டார். பொருளுரை. யுதிஷ்டர் மகாராஜரின் கவலைக்கு சமாதானம் கூறும் வகையில் முதலில் நாரதர் தத்துவார்த்தமான கருத்துக்களை பேசினார். அதன் பிறகு திருதராஷ்டரின் எதிர்கால திட்டத்தை தமது ஞான கண்களால் கண்டு அதை பின்வருமாறு விளக்கினார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ விதுரன் இங்கே சொல்கிறார், இங்கே போயிட்டார். விருதனும் சாரி நாரதர் சொல்கிறார், விருதனும் திருதராஷ்டிரன் காந்தெல்லாம் அங்கே போயிட்டாங்க. அதில் குந்தி இருப்பான். ஓகே. போயிட்டாங்க, ஹிமாலய மலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க லைஃப் வந்து முடிச்சிட்டாங்க. அப்படி 52 மாதாஜி மீனாட்சி பண்ணி शोतोबि सप्तमीया वै स्वर्धुनी सप्तदा वेदा सप्तानां प्रीतये नना सप्तश्रोता प्रसक्षते. मणि जी ஓகே. அந்த இடத்துக்கு போய்தான் இதெல்லாம் முடிச்சுக்கலாம் கிளாஸை. இப்போ வந்து விதுரன் வந்து நாரதர் வந்து யுதிஷ்டர் மகாராஜுக்கு அர்த்தம் சொல்லிட்டார், ஆறுதல் சொல்லிட்டார். இந்த மாதிரி உங்கள் அங்கிளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டார். இதில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கால கர்ம குணாதீனோ தேகாயம் பாஞ்ச பௌத்திகா கதாம் அந்யாம்சு கோபாயே சர்ப்பகிருஷ்டம் யதாபரம். அதுவும் அகஸ்தானி சகஸ்தானம் அபதானி சதுர்பதம் பல்குனி தத்னமகதாம் ஜீவோ ஜீவஸ்ய ஜீவனம். ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ஸ்லோகம். ஓகே. ஹரே கிருஷ்ணன். இதை முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரதர். சொல்லுங்க. இங்க 49வது ஸ்லோகத்துல பரமத்து தாமுக்கு அடங்கி நடக்கும் ஜீவராசிகள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவங்க வந்து பௌதிக எண்ணங்களால் களங்கம் அடையாதவர்களாக உள்ளதான்னு சொல்றாரு. அப்படி ஏன் இந்திரன் வந்து பகவானுக்கு பூஜை பண்ணதுக்காக கோபம் கொண்டு சமூகத்தை மேகத்தை வரவழைச்சார்? அது ஒரு லீலை குறிக்கலாமா? மெட்டீரியல் கான்செப்ட் அதான் எப்படின்னா அவங்க வந்து மேக்ஸிமம் கண்டாமினேட் ஆக மாட்டாங்க. ஓகே. ஆனால் அவங்க தூய பக்தர் கிடையாது. அவங்க தூய பக்தர்னா எப்பயுமே கண்டாமினேட் ஆக மாட்டாங்க. இவங்க மேக்ஸிமம் அதில் இருப்பாங்க, சத்துவத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதான் தேவர்கள். ஆனால் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தவறுகள் பண்ணுவாங்க. அதனால மித்திரன் வந்து எப்பயுமே தவறு பண்ணதான் செய்வார். எல்லா தேவர்களுமே இன்க்ளூடிங் இந்திரா எல்லா தேவர்களும் என்ன பண்ணுவாங்க, தவறுகள் பண்ணுவாங்க.
ஏன்னா அவங்களாம் மிக்சட் டிவோட்டிஸ், ஏன்னா பியூர் டிவோட்டிஸ். உங்கள் வீட்டில் பிடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஸோ பியூர் டிவோட்டிஸ் கிடையாது, மிக்சட் டிவோட்டிஸ். தூய பக்தர்கள்லாம் தவறே பண்ண மாட்டான், சுத்த சத்தத்தில் இருப்பான். ஓகே. ஆனால் இந்த தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்துப்பாங்க, விஷ்ணு தான் பகவான் ஒத்துப்பான், அசுரர்கள் ஒத்துக்க மாட்டான். அதே சமயம் தேவர்கள் இந்த மாதிரி தவறு பண்ணாலுமே தவறுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்க. இப்போ நலகிரனும் மணிகிரனும் ட்ரெஸ் இல்லாமல் குளிச்சாங்க. நாரதர் வந்தவொடனே அந்த பெண்கள்லாம் ட்ரெஸ் போட்டாங்க. இவங்க அப்படி இருக்கும்போது நாரதர் சாபம் கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டா, உடனே ஐயோ தப்புன்ட்டேன், நீங்கள் தப்பிச்சது கரெக்டாக மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி காலம் வந்தாங்கல்ல, இது தேவர்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேவர்களை வந்து இரண்யகசிபுவோட ஒய்ஃபை வந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க கொல்லணும்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. அந்த குழந்தை பக்கம் கொல்லணும், அது மாதிரி நம்ம கஷ்டம் இருக்குன்னு சொல்லி போகிறாங்க. நாரதர் வந்து சொல்கிறார் இவங்களை விட்டுரு அப்படின்றார். உடனே விட்டுட்டு 3 வருஷம் சுற்றி வராங்களா, தேவர்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, விஷ்ணுவை நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை இருக்க தான் செய்யும். ஓகே. தூய பக்தர்களுக்கு அது கிடையாது. ஓகே. அதனால் இப்போ பௌதிக மெட்டீரியல் கான்செப்ட் ஆஃப் லைஃப் இதில் போட்டிருக்காங்கல்ல, ஒபீடியன்ட் டு த சுப்ரீம் ஃபாதர் ஆர் கால் தேவதாஸ். ஏன்னா அவங்க வந்து பௌதிகமான வாழ்க்கையில் இதில் வந்து கண்டாமினேட் ஆக மாட்டாங்க. மேக்சிமம் அதில் இருப்பாங்க. ஆன்மீகத்தில் செலவிடணும், இதெல்லாம் நல்ல காரியம்லாம் பண்ணணும் தெரியும். ஆனாலும் எப்பயுமே அதில் இருக்க மாட்டாங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ட் ஆகும். இந்திரனுக்கு மேலேயா பிரபுபாதெல்லாம்? ஆமாம், கரெக்டு. ஏன்னா இந்திரன் வந்து மிக்சட் டிவோட்டி, பிரபுபாதர் வந்து தூய பக்தர். நம்மளும் உடனே இந்திரனுக்கு மேலே நினச்சிக்கூடாது. ஓகே. நம்ம வந்து ப்ராக்டிஸிங் டிவோட்டி. ஓகே. இந்திரனுக்கு மேலே யுதிஷ்ட மகாராஜ், ஏன்னா தூய பக்தர் யுதிஷ்ட மகாராஜ். ஓகே. அர்ஜுனா இஸ் நித்திய சித்தா, எப்பயுமே எட்டர்னல் கம்பெனி கிருஷ்ணனோட. அதனால் இந்திரனுக்கு மேலே தான், சந்திரனுக்கு மேலே. நம்ம என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறோம்ல, ஐயோ இந்திர பகவான் சந்திர பகவான் அது சில பேர் எங்கே பண்ணுவாங்க, அதில் சந்திரனுக்கு பண்ணணும் படிக்கணும். நம்ம எல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். எல்லாம் சொல்லிவிட்டு நான் வீட்டில் போய் இந்திர பூஜை பண்ணணும், சந்திர பூஜைலாம் பண்ணணும், நான் கிளம்புறேன் பிரபுஜி. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க பகவான் இல்லை அப்படிமா. நோ நாலேஜ். பிரபார் புக்கு படிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவும் ஒன்றுமே ரொம்ப இனிஷியலாக அவருடைய முடிச்சா அவர் பண்ணுவாங்க. இந்திர பகவான், சந்திர பகவான், ராகு பகவான், கேது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அதில் இருக்க போய் பையனுடைய படிப்பு என்ன ஆகுது, என்னுடைய சொத்து என்ன ஆகுது, ஒய்ஃப் ஏதாவது சொல்லி ஒரு பூஜையை போடலாம். எதாவது கிருஷ்ணா தான், எல்லாம் கிருஷ்ணா தான் இருந்தாலும் ராகு கேதுக்கு ஒரு பூஜையை போடலாம். ஓகே. அவரையும் திருப்தியாக வச்சுக்கலாமே. அவர் பாட்டன் பாஸ்டாக இருந்தாலும் அவரை கொஞ்சம் திருப்தி பண்ணிட்டா என்னோடய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை ஆக்சுவலாக கிருஷ்ணா மேலே தான் பிரச்சனை. கிருஷ்ணா பார்ப்பாரு, நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கை வரமா என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிப்பார். நல்லா கீழே சரத்துன்னு இறங்குவார். இறங்கணுன்னா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துறோன்னா ஓகே. அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஆக்சுவலாக கஷ்டமே வராதுன்னு நினைக்கக்கூடாது. கிருஷ்ண கான்சியஸ்னா கஷ்டமே வராதுன்னு கிடையாது. கஷ்டம் வந்து கிருஷ்ணா கொடுப்பார். கிருஷ்ணரே கஷ்டம் கொடுப்பாரா? ஆமாம், கிருஷ்ணன் கஷ்டம் கொடுப்பார். ஓகே. எப்படி பண்ணால் இவர் நம்ம கிட்ட சீக்கிரம் வருவான்னு யோசிப்பார். அப்போ அதுக்கு ஏற்றாப்பில் பண்ணுறாரு. ஓகே. அதனால் டெமிகாட்ஸ் வந்து தூய பக்தர்கள்னு சொல்ல முடியாது. இந்திரன் சந்திரன்லாம் கும்பிடுறதுக்கு பதிலாக பகவானை கும்பிடலாம். இந்திரன் இவங்கெல்லாம் வந்து பியூர் மாதிரி. பகவான் கிங்கு. அவன் வந்து கிங்கை பார்க்க போயிட்டு பியூனுக்கு செலக்ட் வச்சான். கிங்கு முன்னால் பியூனுக்கு செலக்ட் வச்சான். ராகு கேது அப்படி சொல்லிட்டு பூஜை போட்டு வந்துட்டேன் பிரபு. நான் போகிறேன், இஸ்கான் டெம்பிள்லாம் போகிறேன். போகிற பல்ல ராகு கேது அப்படி அங்கே ஒரு டெமிகாட் கோயிலுக்குலாம் போயிட்டு நான் இஸ்கான் டெம்பிள் வருவேன். என்ன இருந்தாலும் அவங்களை பார்த்து தான் வரணும் அப்படி வச்சுருக்கேன். ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. பிரபுபாதர் சொன்ன புக்கு படிக்கிறதே கிடையாது. பிரபுபாதர் என்ன சொல்கிறார், இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்கிறாருல, என்ன இதுக்காக சொல்கிறார்? புக்கில் எல்லாமே எழுதியிருக்கிறார். பிரபுபாதர் யார் என்ன பொசிஷன் இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆச்சாரிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதனால் இந்த இவங்க வந்து பௌதிக கன்செப்ஷன் கலங்கம் அடையாட்டாலும் எப்பயுமே கலங்கம் அடையாமல் இருக்க மாட்டாங்க. சில சமயம் கலங்கம் அடைவாங்க, ஆனால் உடனே புத்தி வந்துடும். ஆரக்காரர்கள் கடைசியை ஒத்துக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் தான் கடவுள் ஒத்துக்கவே மாட்டான். ராவணை போய் ஒத்துக்கிட்டானா, பையன் இறந்துட்டான், தம்பி இறந்துட்டான், எல்லாம் போயிட்டாங்க. அப்போ கடைசி வரையும் நான் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் சாகும் போது தான் அவனுக்கு புரிஞ்சுதா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியா. அந்த மாதிரி தான் காலவாஸ்மின் சொல்லுவார் கிருஷ்ணன். சொல்லுவார், இறக்கும் காலம் தான் நான் மரணமாக வருவேன் அசுரனுக்கு வருவார். ஓகே. ஸோ அதனால் நம்ம வந்து அரக்கர்கள்லாம் அதான், தேவர்கள் வந்து ஒத்துப்பாங்க, கலங்கடைஞ்சாலும் மாறிடுவாங்க திருப்பி. அப்படி மாறி இருக்கு லைஃபு. தூய பக்தர்கள் அப்படியே ஒரே மாதிரி இருப்பாங்க, பகவான பக்தனாக இருப்பாங்க. அரக்கர்கள் பகவானை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஓகே. கலவை மாதாஜி. ஓகே மாதாஜி.
வீட்டில் இருக்கீங்க? ஓகே 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 சொல்லிட்டாங்க. வேற எதுவும் சொல்லுங்க மேடம். கால கர்ம குணா எனப்படும் மாயை அல்லது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து மக்களை காப்பாற்றும். ஓகே மேடம், ஓகே வீட்டில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ மேடம். சரிங்க சார். வீட் போட்டு பேசுறது கேட்க சரி ஆனா தப்பு செஞ்சாலும் நான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துட்டு பகவான் சரணடைஞ்சிருவாங்க. ஆனா அசுரர்கள் வந்து சரணடைகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கரெக்ட் தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. வீட் போட்டு பேசிட்டு போறோம், அதனால அதான் கேட்கல. சரி கால கர்ம குணாதீனம் குணா எனப்படும் மாயை அல்லது ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடியதாகும். அது என்ன சொன்னீங்க? பக்தி தான். அது வந்து மாம்சோ விபச்சாரண பக்தி யோகனை செய்வதே சகுனான் சமதி தான் பிரம்மபோயாய கல்பதே. 14:26 அதான் சொன்னா. அது அதாவது பக்தின்றது வந்து அந்த குணத்திலேருந்து ஒருத்தர் காப்பாற்றும். 3 குணத்திலேருந்து விடுபட்டுருவான். இது சொல்லியிருக்கல, கால கர்ம குணாதீனம். இந்த உடல் வந்து பஞ்சபூதங்களாக ஆனது. அந்த பஞ்சபூதங்கள் விலங்க ரெடியாக இருக்குது. கால கர்ம குணம். நீ எதுக்கு கவலைப்படுற கிருஷ்ணா? அவங்க இது நீ உன் உடலே வந்து பஞ்சபூதம் ஆனது. உன் உடலை விழுங்கிறதுக்கே சர்ப்பம் ரெடியாக இருக்கு. நீ எதுக்கு நீ யாரை பற்றியே குணப்படுத்திட்டு இருக்க? திருதாசன் அங்கே போயிட்டான், அவரை பார்த்துப்பா கிருஷ்ணர் அப்படின்னு தான் சொல்கிறார். ஓகே. ஆனால் அந்த காலகரமாக குணம் அதை வெல்லக்கூடியது, அதை வெல்லக்கூடியது தான் பக்தி. பிரபாதர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. அதனால் யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே, அவங்களால கால கர்ம குணாவை வெல்ல முடியும் கிருஷ்ணனுடைய கருணையினால். ஆமாம், நான் கால ரூபமாக வருவேன். யாருக்கு? அரக்கனுக்கு கால ரூபமாக வருவேன்டா கிருஷ்ணன். அதாவது யூனிவர்சல் ஃபார்ம்ங்கிறது விஸ்வரூபங்கிறது இந்த பௌதிக உலகத்தில் காட்டக்கூடிய ஒரு உருவம். அது ஆன்மீக உலகத்தில் கிடையாது. விஸ்வரூபங்கிறது பௌதிக உலகத்தில் அந்த ரூபத்தை காட்டுறார் கிருஷ்ணன். அது தற்காலிகமானது சொல்கிறோம். ஓகே. நிரந்தரமான என்னது? ஆன்மீகத்தில் இருக்கிறதெல்லாம் நிரந்தரமானது. அதில் பக்தர்கள் வந்து விஸ்வரூபத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் அதை ஹைப் பண்ணுறாங்க. விஸ்வரூப தர்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? அதெல்லாம் வந்து கிடையாது. பக்தர்கள் வந்து ஷியாம சுந்தர் தான். அதை வந்து உண்மையான எப்பயுமே இருக்கும். இப்போ ஆன்மீக லோகத்துலேயும் ஷியாம சுந்தர் இருப்பான். ஆன்மீகத்தில் போனீங்கன்னா விஸ்வரூப தரிசனமே இருக்காது. திருதாசர் கிடைச்சது, அர்ஜுனா இந்த மாதிரி சொல்லி பார்ப்போம் இல்லையா? இது கிருஷ்ணனுடைய கருணை தான் கிடைக்கும். ஆனால் அது வந்து தற்காலிகமாக. ஓகே, முடிச்சு. பர்த்டே இன்னைக்கு, ஹரியோட பர்த்டே இன்னைக்கு. எல்லாம் விட்டு ஹரிகேச சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரிஹரன் ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே. எந்த ஸ்டார் படிக்கிற? 6th படிக்கிறீங்க இல்லையா? 7th 6th இப்போ 6th படிக்கிற. ஓகே, ரைட், வெரி நைஸ். ஓகே. பிருந்தா மாதாஜி பர்த்டே கரெக்டு. இன்னைக்கு வந்து மாதாஜி ஸ்வீட் பண்ணிருக்காங்க. மாதாஜியோட நாளைக்கு சந்தோஷ் பிரபுக்கு பர்த்டே. 2 ஹரிகிருஷ்ணன் சொல்லலாம். பிருந்தா மாதாஜி, சந்தோஷ் பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். Thank you Mataji, thank you Prabhuji. Vancha kalpatarapasya kripa sindhapya vacha parinana bhavanebhya vaishnavebhya namo namo. Ananda Kori Vaishnavani ki jai. Namachala Hridaydas Thakur ki, Srila Prabhupada ki, Hriday Gaur Premanande. Hari Hari. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna Prabhu. Hare Krishna. Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. Hare Krishna. மேலே உட்காரமா உட்காந்து கிடக்கணும். அவ்வளோதான். எப்போ முடியல உட்காந்து.
ஆமா அதனால அதுதான் தியாகா ஆரம்பம் தான் 50 தாண்டினவங்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் இங்கே வச்சிடலாமா இங்கே இங்கே சொல்லலாம் மூணு பேர் இருக்காங்கல்ல வச்சிடலாம் அப்படியே வச்சிடலாம் அப்படி பண்ணிக்கலாம் அவங்க தனித்தனியாக கூப்பிட்டு கட் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் பர்த்டே கட் பண்ணிருக்கேன் சந்தோஷ் வர முடியாது ஸ்வேதா மாதிரி கட் பண்ணிக்கோங்க நடு வச்சிங்களா இங்கே சரி ஹரி ஃபோட்டோ எடுக்கணுமா அது ஃபோன் இருக்கா பாரு ஹரணி ஃபோட்டோ எடு வீடியோ பண்ணு வீடியோலாம் பண்ணி இல்லை பிருந்தாமணி கட் பண்ணிட்டோம் அவ்வளோதானே பாக்காஜி இருக்காங்க இல்லை நீங்கள் அவங்க பண்ணாமல் இங்கே பண்ணுங்க எல்லாம் ஒரு ஓட்டம் டச் பண்ணால் முடிஞ்சு போச்சு ஆரம்பி ஹரிமா Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama. Hare Bola, Hare Krishna. Thank you. இது நாராயண महाप्रसादे गोविंदे नमो ब्रह्मण्य वैष्णवे स्वल्पपुण्यमदां राजन् विश्वासन विजायते शरीरावित्यजात् जोरेन्द्र धागेगा ये बले विशेषा हरे मत जिह्वाधि लोभ माया सुधर्मधि दागिजगन संसारे कृष्णमृदयामाय पूरी बर जिह्वा जाय सप्रसाद लोभाय श्री नाम दबावो श्री श्री राधा कृष्ण गुण गावो प्रेम ठाकुर चैतन्य निताय जय निमाय जय निताय जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद
Shri Advaita Gadadara Shivacharya Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama Rama Hare Hare Shri Shri Radha Vallabh Mahaprashanam ki Shri Prabhupada ki Shri Sai Gaura Premanande Hari Hari Bol Prashan Mandini ki யாரெல்லாம் பண்ணியிருக்கா சாந்தி? ஓகே, ஸ்ரீனா மாதாஜி வந்து இந்த இது தக்காளி சாதமோ பக்கோடா, கரெக்டா? பக்கோடா பண்ணியிருக்காங்க. பிருந்தா மாதாஜி குலோப் ஜாமுன் ஸ்வீட் பண்ணியிருக்காங்க, கரெக்டு. இங்கே வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் பண்ணியிருக்கோம், ஐட்டம் பண்ணியிருக்கோம், ரைத்தாவும் சப்பாத்தியும் பண்ணியிருக்கோம். ஓகே, யாரெல்லாம் பிரசாதம் பண்ணாங்களோ ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராமா ராமா